வெற்றி என்பது ஒரு மனிதனுக்கு அவசிய தேவையாக தான் இருக்கிறது. இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும், எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, அந்த மனிதனுக்கு எப்போதும் எல்லா விதத்திலும் வெற்றி கண்டிப்பாக வேண்டும். அது வியாபாரத்தில் இருந்தாலும் சரி, அல்லது அவனுடைய குடும்பத்தில் இருந்தாலும் சரி, அவனுடைய பேச்சில் இருந்தாலும் சரி, அல்லது அவனுடைய நடைமுறை, அவனுடைய ஒழுக்கத்தில் இருந்தாலும் சரி, அவனுடைய கொள்கை, அவனுடைய மார்க்கம், அவனுடைய மதத்தில் இருந்தாலும் சரி, அல்லது அவன் எந்த போட்டியில் கலந்து கொண்டானோ அதில் சரி, அல்லது எந்த விதத்தில் இருந்தாலும் சரி, அந்த மனிதனுக்கு வெற்றி என்பது கட்டாய கடமை என்று அவன் அந்த அடிப்படையில் தான் அவன் தன்னுடைய போட்டியை, தன்னுடைய நடவடிக்கையை அந்த இடத்தில் அவன் ஆரம்பிப்பான். அப்போ வியாபாரத்திலும் சரி, அல்லது இந்த உலக விஷயத்தில் எந்த விதத்திலும் சரி, வெற்றி அந்த மனிதனுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வெற்றிக்கான சில குறிக்கோளை அவன் எடுத்து வைத்திருப்பார். உதாரணத்துக்கு, வியாபாரத்தில் நமக்கு வெற்றி வேண்டும், அல்லது இந்த போட்டியில் நமக்கு வெற்றி வேண்டும். அப்போ இந்த 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 விஷயத்தை செய்யணும், இந்த விஷயத்தை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்து அந்த மனிதன் போடுவான். நம்ம எல்லோரும் போடக்கூடிய ஒரு விஷயம் தான். இந்த போட்டியில நம்ம கலந்து கொண்டோம், இந்த போட்டியில நம்ம வெற்றி அடைய வேண்டும் அப்படின்னு சொன்னால் இந்த நேரத்தில் படிக்கணும், இந்த விஷயங்களை படிக்கணும், இந்த நேரங்கள் இதை செய்யணும், இந்த நேரங்கள் இதை செய்யக்கூடாது, இதை படித்தா நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு எல்லா குறிக்கோளையும், எல்லா லிஸ்டுகளையும், எல்லா பட்டியலையும் எடுத்து நம்ம போட்டு படித்து பார்த்து அதன் பிரகாரம் நம்முடைய அமல்களையும் நம்ம அதை கொண்டு வந்துருவோம், உங்களுடைய காரியங்களிலும் அதை இருக்கும். உதாரணத்திற்கு, ஒரு சிறிய பிள்ளை அவன் ஒரு போட்டியில கலந்து கொண்டான், அவன் அந்த போட்டிக்காக வெற்றி வேண்டும் என்று சொன்னால் அந்த போட்டியில் வெற்றிக்காக அவன் என்ன செய்வான்? காலையில் எழுந்திரிச்சு படிக்கணும், இந்த படித்தால் நமக்கு இந்த வெற்றிகள் கிடைக்கும். இதெல்லாம் அவனுடைய ஆழமான மனதில் பதிஞ்சிடும். உதாரணத்துக்கு, இந்த உலகத்தில் சாதாரண மனிதன் கூட இந்த உலகத்தில் எப்படி வெற்றி பெற வேண்டும், இந்த உலகத்தில் அவனுக்கு காசு, பணம், வியாபாரம், சொத்து, சுகம், அவனுக்கு இருக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் எப்படி அவனுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வாழ்க்கையை அவன் வெற்றிக்காக தான் அர்ப்பணிக்கின்றான், தியாகம் செய்கின்றான். ஆனால் என்னைக்காவது மறுமை வாழ்க்கைக்காக என்னுடைய வெற்றி எப்படி இருக்க வேண்டும், அதனுடைய குறிக்கோள் என்ன, அதனுடைய லிஸ்ட் என்ன, அதனுடைய பட்டியல் என்ன, என்னைக்காவது அந்த மனிதன் போட்டிருப்பானா? கிடையாது. ஏன்னா அவனுடைய குறிக்கோள் முழுமையாக இந்த உலகத்துடைய வெற்றி தான். நாளை மறுமைக்காக அந்த மனிதன் ஒருவரும் யோசிப்பதில்லை, சிந்திப்பதில்லை. அப்ப நாளை மறுமைக்காக அந்த மனிதன் என்ன வெற்றியை வைத்திருக்கிறான்? நம்மிடத்தில் எந்த விதமான ஒரு பேச்சும் கிடையாது. அப்ப நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய அந்த வெற்றிக்கான வழி இரண்டையும் அடங்கும். இந்த உலகத்தில் வரக்கூடிய வெற்றியும் அடங்கும், நாளை மறுமைக்காக வரக்கூடிய வெற்றியும் அந்த மனிதனுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு லிஸ்ட்டை நம்ம இன்னைக்கு பார்ப்போம். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும் அப்படின்னு தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும் அப்படின்னு நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். உதாரணத்திற்கு, முதல் விஷயம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, அது அஃப்லஹ மன் அஸ்லம, ஒருவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவனுக்கு வெற்றி நிச்சயம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார். அப்ப முஸ்லிமாக இருந்தால், அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் வெற்றி அவனிடத்தில் கண்டிப்பாக வரும். ஏன்? அவன் அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடிய முஸ்லிமாக இருக்கின்றான், நிச்சயம். அவன் அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடிய ஒரு முஸ்லிமாக இருந்தால் அவனுக்கு வெற்றி அவனை தேடி வரும். அவன் வெற்றியின் பக்கம் போக வேண்டிய அவசியம் கிடையாது, வெற்றி அவன் பக்கம் தேடி வரும், அவனை நோக்கி வெற்றி ஓடி வரும். காரணம், அவன் அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடிய முஸ்லிமாக இருக்கின்றான். இது வெறும் முஸ்லிம் அப்படின்னு சொன்னா வேற, இது அப்படியே முஃமின் அப்படின்னு சொன்னா வேற. இன்னொரு வசனத்தில் சூரத்துல் முஃமின் 23வது அத்தியாயத்தில் அல்லாஹ் முதல் வசனத்தில் கூறுகின்றான், அது அஃப்லஹல் முஃமினூன். அல்லாஹ்வுடைய தூதர் முஸ்லிம் வெற்றி பெற்றான் என்று சொன்னார்கள், இந்த இடத்தில் முஃமின் வெற்றி பெற்றான் என்று சொல்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முஃமின், ஒரு இறை நம்பிக்கையாளன் வெற்றி பெற்று விட்டான். அஃப்லஹ, அவன் வெற்றி பெற்று விட்டான். அப்ப அந்த இறை நம்பிக்கையாளர், அந்த முஃமின் யார்? அல்லாஹ் ஒருவராக சொல்லவில்லை, முஃமினூன், அந்த இறை நம்பிக்கையாளர்கள். அது எத்தனை பேராக இருந்தாலும் சரி, அத்தனை பேரும் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டால் அல்லாஹ்
அவர்களுக்கு வெற்றியை கொடுத்து விட்டான், கொடுப்பான். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, அல்லாஹ்வுடைய உத்தரவாதம். அப்ப முஃமினுக்கும் முஸ்லிமுக்கும் என்ன வித்தியாசம், அதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம் வெற்றி பெற்றான், முஃமின் வெற்றி பெற்றான், அப்ப ரெண்டும் ஒன்றுதான். அப்ப ஏன் வெவ்வேறு வார்த்தைகள்? இரண்டும் வெவ்வேறு தான், அதனால வெவ்வேறு வார்த்தைகள். முஸ்லிம் என்று சொன்னால் நடைமுறை, தொழுகை, ஜகாத், ஹஜ், ஜகாத், ஸௌம், தொழுகை, நோன்பு நடைமுறையில் வெளிப்படையாக காட்டக்கூடியவன், நடைமுறையில் என்னுடைய இறைவன் ஒருவன் தான் என்று சொல்லி நடைமுறை அவன் சொல்லக்கூடியவன், அதை அமல்படுத்தி மக்களுக்கு காட்டக்கூடிய இறைவனுக்கு காண்பிக்கக்கூடியவன், அவன் தான் முஸ்லிம். முஃமின் அப்படிப்பட்டவன் அல்ல. முஃமின் முஸ்லிமை விட ஒரு படி மேலே இருப்பான். முஸ்லிம் அப்படின்னு சொன்னா நடைமுறை அமல் சார்ந்த விஷயங்களில் அவன் முழுமையாக கடைபிடிக்கக்கூடிய முஸ்லிம். முஃமின் என்று சொன்னால் உள்ளத்தை சார்ந்தது, கல்வை சார்ந்தது, ஈமானை சார்ந்தது. அவன் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வான், கல்வின் மூலமாக நம்பிக்கை சார்ந்தவனாக இருப்பான். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்வான். அவனுடைய நம்பிக்கை எதில் இருக்கும்? உள்ளத்தில் இருக்கும். அதை நம்ம பர்சன்டேஜ் போட்டு நம்ம பார்க்க முடியாது. நீங்க என்னுடைய பர்சன்டேஜ் போட்டு பார்க்க முடியாது. நீங்க முஃமின், இவ்வளவு பர்சன்ட் முஃமின், நீங்க முஃமின் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனாலதான் சூரத்துல் ஹுஜராத் 49வது அத்தியாயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சில கிராமவாசிகள் வராங்க. இந்த கிராமவாசிகள் வந்தவுடனே என்ன தெரியுமா சொல்றாங்க? நாங்கள் முஃமினாகி விட்டோம், நாங்கள் நம்பிக்கையாளர்களாக மாறிவிட்டோம், நாங்கள் நம்பிக்கையாளர்களாக மாறிவிட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வசனம் இறங்குகிறது, குல் லம் து'மினு வலாக்கின் கூலு அஸ்லம்னா. நீங்கள் முஃமினாக மாறிவிட்டீர்கள் என்று சொல்லாதீர்கள், லம் அப்படி சொல்லாதீங்க, அஸ்லம்னா ஈமானை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லுங்கள். இஸ்லாம் என்பது நடைமுறை சார்ந்தது, ஈமான் என்பது உள்ளத்தில் நம்பிக்கையை சார்ந்தது. அப்ப இரண்டு பேரும் வெற்றி பெறுவார்கள். முஸ்லிமும் வெற்றி பெறுவான், முஃமினும் வெற்றி பெறுவான். இரண்டு விஷயங்களும் வெற்றி பெறுவார்கள். ஆனால் முஃமினுக்கு பல வெற்றிகள் அவனுக்கு தாண்டி வரும், பல வெற்றிகள் அவனுக்கு நிறைய வரும். ஏன்? அவன் அதிகமான நம்பிக்கையோடு இருக்கின்றான். முஸ்லிம் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு என்ன ஒரு அர்த்தம்? அல்லாஹ்வை முழுமையாக ஏற்றுக்கொண்டவன். அவனுக்கு தொழுகை இருக்கும், தொழுகை இல்லாமல் இருக்கும். அவன் சிறிது நேரம் நோக்கப்பான், சிறிது நேரம் நோக்காமல் இருப்பான். அவன் ஹஜ் செய்வான், ஹஜ் செய்யாமல் இருப்பான். நடைமுறையில் அவனிடத்தில் நிறைய குறைபாடுகள், நிறைய பாவங்கள், நிறைய குறைகள் இருக்கும். ஆனால் முஃமின் ஒரு துறை மேல போய் அவன் அல்லாஹ்வை முழுமையாக நம்பிக்கை கொண்டு இருப்பான். அவனுக்கு எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் இது அல்லாஹ்விடத்தில் வந்த விதி சார்ந்த நம்பிக்கை என்று அவன் ஏற்றுக்கொள்வான். அப்ப இந்த விஷயங்கள் மீது முழுமையாக நம்பிக்கை கொள்பவன் முஃமின். அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? இன்னல்லாஹ மஅல் லதீன தக்கவ் வ ஆமனு. அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களோடு இருக்கின்றான். மஅல் லதீன, அவர்களோடு அல்லாஹ் இருக்கின்றான். அப்ப அல்லாஹ் அந்த முஃமின்களுக்கு என்ன செய்கின்றான்? வெற்றியை கொடுக்கின்றான். அப்போ முஃமினாக இருந்தால் நமக்கு வெற்றி கிடைக்கும், முஸ்லிமாக இருந்தாலும் வெற்றி கிடைக்கும். ஆனால் முஃமினாக இருந்தால் பல்வேறு வெற்றிகள் நமக்கு கிடைக்கும். இது ஒரு விஷயம் இருக்குது. அடுத்த விஷயத்தை பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்? இந்த ஒரு வசனம் கொடுத்துதான். இந்த ஒரு வசனத்துல மட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ச்சியாக இந்த முஃமின்கள் யாரு அப்படின்னு அல்லாஹ் விளக்கத்தை சொல்றான். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். எவர்கள் தன்னுடைய தொழுகையை இறையச்சத்தோடு தொழுவார்கள். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் யுஹாஃபிஸூன் காஷிஊன். அந்த மாதிரி 10 சிஃபத்துகளை, 10 பண்புகளை எல்லாம் சொல்றாங்க குர்ஆனிலே. இந்த சூரத்துல் முஃமினுடைய 10 பண்புகள். வல்லதீன ஹும் அனில் லஹ்வி முஅரிதூன். அவர்கள் எப்படி இருப்பார்கள்? அவர்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள், இந்த உலகத்துடைய அவர்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை விட்டு அவர்கள் விலகி இருப்பார்கள். வல்லதீன ஹும் அனில் லஹ்வி முஅரிதூன். அவர்கள் அதை புறக்கணித்திருப்பார்கள். வல்லதீன ஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிஸூன். தன்னுடைய கற்பை பாதுகாப்பார்கள். இல்லா அலா அஸ்வாஜிஹிம் அவ் மா மலகத் ஐமானுஹும். ஆனால் அந்த கற்பை யாரிடம் பேணுவார்கள், யாரிடம் பயன்படுத்துவார்கள்?
தன்னுடைய மனைவிமார்கள் அல்லது அவுமா மலக்கத் ஐமான் வரது கையில் அவர்கள் வறுமையாக உள்ளவர்கள் யார்? அவர்களுடைய அடிமை. அந்த அடிமை இருக்கக்கூடியவர்களிடம் அந்த கருப்பை பேசுவார்கள், அந்த கருப்பை பயன்படுத்துவார்கள். இந்த இரண்டை தவிர தன்னுடைய கருப்பை வேறிடத்தில் அசிங்கப்படுத்தி, வேறிடத்தில் அந்த தன்னை அவமானப்படுத்தி தவறான விஷயத்தில் ஈடுபட்டான் என்று சொன்னால் அவன் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஃமினுடைய பட்டியலை சொல்லும் பொழுது முதல் விஷயம் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம், தொழுகைதான் சொல்லுகின்றான். அவன் தொழுகையாளியாக இருப்பான், தன்னுடைய தொழுகையை பாதுகாக்கக்கூடியவனாக இருப்பான். யுஹாஃபிதுஹும் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், உள்ளத்தில் அவருடைய உள்ளத்தில் இறைச்சல் இருக்கும். அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், நான் இந்த இடத்தில் சஜ்தா செய்கின்றேன், அல்லாஹ் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறான், நான் இந்த இடத்தில் தொழுகின்றேன், என்னுடைய சஜ்தாவில் வரக்கூடிய துஆக்கள் அல்லாஹ் கேட்டுக் கொண்டிருக்கிறான். அந்த நம்பிக்கையோடு அந்த இறையடியான் தொழுகிறான். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், அவன் தேவையில்லாத விஷயங்கள் வந்து விட்டு விலகி இருப்பான். அவன் தன்னுடைய கருப்பை பாதுகாப்பான். ஆனால் தன்னுடைய மனைவி, தன்னுடைய அடிமைகள், பெண்ணடிமைகளை தவிர எல்லாம் சொல்லிவிட்டு அல்லதீன யரிஸூனல் ஃபிர்தௌஸ், இவர்கள் தான் சொர்க்கத்துடைய உயர்ந்த தர்ஜாக்கள் இருக்கிறார்கள். அந்த ஃபிர்தௌஸுடைய வாரிசுகள். அல்லதீன யரிஸூனல் ஃபிர்தௌஸ், இவர்கள் தான் அந்த ஃபிர்தௌஸின் உரிமையாளர்கள், அதற்கு தகுதியானவர்கள் இவர்கள் தான், இந்த முஃமின்கள் தான். முஃமின்கள் என்று சொன்னால் யார்? அந்த அல்லாஹ் 10 வசனங்களில் அந்த அடியாரத்தை சொல்லியிருக்கிறார். அந்த அடியாரம் நம்ம இடத்தில் வந்து விட்டால் நாங்கள் முஃமின். அந்த அடியாரம் நம்மிடம் வந்து விட்டால் நமக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான். அல்லாஹ் வெற்றி கொடுப்பான் என்று அந்த முஃமினுக்கு சொல்லிவிட்டு அடுத்த விஷயம் தொழுகைக்கு சொல்றான் பாருங்க. அந்த தொழுகையிலே இன்னைக்கு நிறைய பேர் அப்படியே போட்டு விடுறாங்க. அதனால்தான் வெற்றி நம்முடைய கையில் இல்லை. அதனால்தான் நம்மிடத்தில் அந்த வெற்றி கிடைப்பதில்லை, அந்த வெற்றி நமக்கு வருவதில்லை, நம்மை நோக்கி அந்த வெற்றி வராது. ஏன்? அந்த மனிதன் தன்னுடைய தொழுகையை பாதுகாப்பதில்லை, தன்னுடைய தொழுகையை இறைச்சத்தோடு அந்த தொழுகையை தொழுவதில்லை. அப்படிப்பட்ட மனிதனுக்கு வெற்றி எல்லாம் எப்படி கொடுப்பான்? இன்னைக்கு ஒட்டுமொத்த சமுதாயம் வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், என் பக்கம் ஓடி வந்தாலும் வெற்றி என்னுடைய கையில் இருக்கும். நம்ம அல்லாஹ்வை விட்டு வேற எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தின் பக்கம், இந்த உலகத்துடைய ஆசபாசங்களின் பக்கம், இந்த உலகத்துடைய ஆசையின் பக்கம், இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய இந்த சுகத்தின் அந்த இன்பத்தின் பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதனால்தான் நமக்கு இன்று வரை அந்த வெற்றி கிடைக்காமல் போகின்றது. என்று அல்லாஹ் சொன்ன வார்த்தையை அந்த சஹாபாக்கள் கடைபிடித்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அந்த வெற்றியை கொடுத்தான். வரலாற்றை திரும்பி பார்க்க வைத்த அந்த ஒரு ஆட்சி காலம் முஸ்லிம்களுடைய கையில் இருந்தது. சஹாபாக்கள் எல்லாம் ஒவ்வொரு காலத்திலும் அந்த இஸ்லாம் வளர வளர அவர்கள் தன்னுடைய அமல்களின் மூலமாக, இந்த இஸ்லாத்தை அமல்படுத்துவதன் மூலமாக அவர்கள் முஸ்லிமாக முஸ்லிமாக இருந்து அல்லாஹ் அவர்களுக்கு வெவ்வேறும் அந்த வெற்றியை கொடுத்து விட்டு பாதி உலகம் வரை அவர்கள் ஆட்சியாளர்கள் முஸ்லிம்களோடு கொண்டு வந்தது. எப்படி? அல்லாஹ் அவர்களுக்கு அந்த வெற்றி எதற்காரணமாக கொடுத்தான் தெரியுமா? அவர்கள் உண்மையான அல்லாஹ்வை நம்பி அந்த நடைமுறை முஸ்லிமாக இருந்தார்கள். வெறும் வாய் பேச்சு முஸ்லிமாக இல்லை. நம்மளுடைய வாய் பேச்சு முஸ்லிமாக தான் நாங்கள் இன்று இருக்கின்றோம் சகோதரர்களே. நமக்கு வாயில தான் அல்லாஹ்வை நம்புகின்றோம் என்ற வார்த்தை சொல்ல தெரியுமே தவிர நடைமுறையில் வரல. அதனால்தான் இன்னைக்கு பல முஸ்லிம்களுடைய ஃபஜ்ர் தொழுகை கிடையாது. அவர்களுடைய நடைமுறையில சுண்ணாக்கள் தெரியாது. அவர்களுடைய தொழுகை பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள் அவர்களுக்கு தெரியாது. சில கட்டாயமான அடிப்படையான விஷயங்கள் அவர்களுக்கு தெரியாது. ரசூலுல்லாஹி சுண்ணாக்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து அப்படியே காணாமல் போய்விட்டது. முகத்துல தாடி கிடையாது, பேண்ட் கரண்டக்காரங்க கீழே, போன்ல பாட்டு, படம், கூத்தாட்டம், இந்த மாதிரி எல்லா விதமான தவறான ஹராமான ஹுராஃபாத்தான விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறம் புறப்போம். ஏன் அல்லாஹ் நமக்கு வெற்றியை கொடுப்பதில்லை? நம்மளுடைய தவறு நம்ம என்னைக்கும் சிந்திப்பதில்லை. ஆனால் அல்லாஹ்விடம் மட்டும் கேள்வி கேட்போம்.
அல்லாஹ் எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறான், அல்லாஹ் எனக்கு ரஹ்மத் செய்ய மாட்டேங்கிறான், அல்லாஹ் எனக்கு நியமத்தை கொடுக்க மாட்டேங்கிறான், அல்லாஹ்வுடைய அருளின் மீது வர மாட்டேங்குது. அல்லாஹ்வுடைய உதவி நம்மிடத்தில் வரும் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒரு நல்ல முஸ்லிமாக இருக்கிற சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கையிலும் சரி நாளை மறுமையிலும் சரி வெற்றி வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கயிறை வரமாக பிடித்துக் கொள்ள வேண்டும். இந்த அல்லாஹ்வுடைய கயிற்றை, இந்த கயிறை, இந்த வேதத்தை, இந்த குர்ஆனை நீங்கள் வரமாக கெட்டியாக பிடித்துக் கொண்டால் யாராலும் சரி உங்களுக்கு வெற்றி கொடுக்காமல் தடுக்க முடியாது. அல்லாஹ்வுடைய கயிறை விட்டுட்டோம், அல்லாஹ்வுடைய கயிறு நம்ம மீது விட்டு போயிடுச்சு. அல்லாஹ்வுடைய கயிறு இங்கே இருக்குது, அதை நம்ம பிடிக்காம வச்சிருக்கோம். அதனால்தான் வெற்றி நம்ம இடத்தில் வருவதில்லை. நமக்கு வெற்றி வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சொன்ன இந்த முக்மீன்களான இந்த பண்புகளை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ் அந்த முக்மீன்களுக்கு வெற்றியை கொடுப்பார். சரி, அடுத்த வசனத்தில் அல்லாஹ் இன்னொரு பண்புள்ளவர்களுக்கும் அல்லாஹ் வெற்றியை கொடுக்கிறார் என்று சொல்றார். அந்த பண்பு என்ன தெரியுமா? قد أفلح من تزكى. யார் தன்னுடைய உள்ளத்தை தூய்மையாக்கி விட்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வெற்றியை கொடுப்பார். அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹ் தெளிவாக குர்ஆனில் சொல்லியிருக்கிறார். அப்ப நமக்கு வெற்றி வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்கின்ற ஒரு விஷயம் நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும். இன்னைக்கு நம்முடைய உள்ளத்துல அவ்வளவு அசிங்கமும் குப்பைகளும் அவ்வளவு முறைகளும் இருக்கிறது. என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய நியமத்தும் அல்லாஹ்வுடைய வேறும் இந்த உள்ளத்துல கிடையாதுங்க. இந்த உள்ளத்துல என்ன நிரம்பு இருக்குது தெரியுமா? பாட்டு, கச்சேரி, கூத்தாட்டம், இந்த ஆட்டம் பாட்டம், இந்த நடிகர்கள், இந்த படம், இந்த தலைவர்கள், இந்த வீரர்கள், இந்த விளையாட்டு, இந்த உலகம், இந்த காசு, இந்த வியாபாரம், இந்த வீடு, இந்த பொண்ணு, இந்த பதவி, இதுக்காக அறிஞ்சு இந்த உலகத்துடைய பாசத்தை இந்த உள்ளத்துல போட்டு வச்சிருக்கோமே தவிர நம்மளுடைய உள்ளம் தூய்மையாக இல்லை. நம்மளுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பாசம் கிடையாது. நம்மளுடைய உள்ளத்தில் இஸ்லாத்துடைய மஹப்பத் கிடையாது. நம்மளுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்கிறார்? கத் அஃப்லஹ மன் தஸக்கா. எவருடைய உள்ளம் தூய்மையாகி விட்டதோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். வெற்றி வரும் அல்லாஹ் சொல்லல, வெற்றி வந்துடுச்சுன்னு சொல்றான். அஃப்லஹ, அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அப்ப முதல் விஷயம் நம்மளுடைய உள்ளத்தை நம்ம சுத்தப்படுத்தணும். உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கு கசவை எல்லாத்தையும் வெளியெடுத்தணும். உள்ளாரக்கூடிய அந்த குப்பையை வெளியெடுத்து அல்லாஹ்வுடைய தூய்மையான இந்த மார்க்கத்தை, அந்த முழுமையான நம்பிக்கை இந்த உள்ளத்தில் வச்சு சுத்தப்படுத்துங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில வெற்றி கொடுப்பாங்க. வெற்றி நம்மை தேடி வரும். இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி. அதே வசனம் அல்லாஹ் சூரத்துல் லைல்ல சொல்கிறார். சூரத்துல் ஷம்ஸ்ல قد أفلح من تزكى قد أفلح من زكاها. எவர் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தம் செய்கிறாரோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் இவ்வளவு உறுதியாக சொல்லுகிறார். அது நமக்கு தான் நம் மீது, நம்முடைய உள்ளத்தின் மீது உறுதி இல்லை. நம்முடைய பாவத்தின் மீது நமக்கு உறுதி இருக்கிறது தவிர நம்மளுடைய நன்மைகள் மீது, நம்மளுடைய நம்பிக்கை மீது நமக்கு உறுதி கிடையாது. இந்த உலகத்தின் மீது நமக்கு உறுதி இருக்கிறதே தவிர நாளை மறுமைக்காக அந்த உறுதி கிடையாது. பிளானிங்லாம் போடுவோம், நாளைக்கு இந்த சாப்பிடணும், நாளைக்கு இங்க போடணும், இங்க ஃபங்க்ஷன், இங்க ப்ரோக்ராம், இங்க வீடு, இங்க வட்டி வாங்கணும், இங்க ஸ்கூலுக்கு போகணும், இங்க விட போகணும், இங்க வியாபாரத்துக்கு போகணும், இங்க சுத்தம் போகணும், அங்க பிக்னிக், அங்க ட்ரிப், இது எல்லாமே பிளான் பண்ணுவோம். இதுக்கு எல்லாத்துக்கும் உறுதியா இருக்கும். திடீர்னு மௌத் வந்துமே அதுக்கு ஏதாவது தயாராக செஞ்சு போவான். அந்த உறுதி நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கும். நாளை மறுமையில் அல்லாஹ் நம்மை விசாரிப்பானே, அந்த விசாரிப்போது நான் என்ன பதில் சொல்லுவேன், அந்த உறுதி நம்மளுடைய உள்ளத்தில் எழுப்புவான். சிறிது நேரம் யோசித்து பாருங்க சகோதரர்களே, பெரியவர்களே. இந்த உலகத்துக்காக ஓடக்கூடிய நாம் என்னைக்காவது மறுமைக்காக ஓடுகின்றோம். இந்த உலகத்தில் வெற்றி வேண்டும் என்று சொல்ல ஓடக்கூடிய நாம் அந்த மறுமையை நமக்கு வெற்றி வேண்டும் என்று சொல்லி அதற்காக முயற்சி எடுத்து போவான். பையன், சின்ன பையன் ஸ்கூல்ல எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் வரணும் அல்லது அவன் பாஸ் ஆகணும், அதுக்காக அந்த ஒரு சிறிய வெற்றிக்காக
இன்னைக்கு படக்கூடிய அந்த கஷ்டங்கள், இன்னைக்கு அந்த பெற்றோர்கள் செய்யக்கூடிய அந்த முயற்சியை அப்புறம் பாருங்க. அந்த டியூஷனை மாற்று, அந்த டீச்சரை மாற்று, அந்த யூனிஃபார்ம், அந்த புக்கு, அந்த டைஜஸ்ட், அந்த புக்கு, இதெல்லாம் இங்க யூடியூப்ல சொல்லி கொடு, தனியா அவங்களுக்கு சொல்லி கொடு, இது இல்லாம தனியா காலையில சாயங்காலம் படிக்கிறது, எல்லாத்தையும் செய்யணும். ஏன் பையன் எக்ஸாம்ல வெற்றி பெறணும். ஒரு குழந்தை அந்த எக்ஸாம்ல, அந்த தேர்வுல, பயிற்சியில வெற்றி பெற வேண்டும், பாஸ் ஆகணும். அதே பிள்ளை நான் மறுமையில வெற்றி பெற வேண்டும், அதற்காக முயற்சி செய்யணுமா? கிடையாது. அதே பிள்ளை நான் மறுமையில சொர்க்கத்தில் செல்ல வேண்டும், அதற்காக என்னுடைய முயற்சிகள் எவ்வளவு இருக்கிறது? நாளை மறுமையெல்லாம் கேட்பான். பிள்ளை இல்லாதவங்களுக்கு மத்தியில் உனக்கு பிள்ளை கொடுத்தேன். நிறைய பேருக்கு பெற்றோர்களுக்கு குழந்தை வாக்கியம் கொடுக்காம உனக்கு அந்த குழந்தை வாக்கியம் கொடுத்தேன். இந்த விஷயத்தில் நீ எவ்வளவு ஜாக்கிரதையாக இருந்த, இந்த விஷயத்தில் நீ எவ்வளவு அலட்சியமாக இருந்தா என்று அல்லாஹ் நம்மிடத்தில் கேள்வி கேட்பார். நாம் என்ன பதில் சொல்லுவோம்? அப்ப இந்த உலகத்துடைய வெற்றிக்காக அடைகின்ற நாம், இந்த உலகத்துடைய வெற்றிக்காக ஓடுகின்ற நாம், இந்த உலகத்துடைய வெற்றிக்காக தன்னுடைய ரத்தம், வேர்வையை சேர்ந்து எல்லாத்தையும் சேர்த்து இந்த உலகத்தில் வெற்றி வேண்டும். அவ்வளவுதான். ஸ்கூல் எக்ஸாம்ல பாஸ் ஆகணும், அதுக்கப்புறம் அந்த காலேஜ்ல அவனுக்கு சீட்டு கிடைக்கணும், அதுக்கப்புறம் அவன் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அல்லது வேறு வேலைகளுக்கு போகணும், அவன் பெரிய ஆளாகணும், அவன் பெரிய வண்டி வைக்கணும், அவன் பெரிய நல்ல பொண்ணை திருமணம் செய்யணும், அவனுக்கு பெரிய வீடு வேணும். இப்படிதான் நம்ம கருவுக்காக தவிர என்னுடைய பையன், என்னுடைய பிள்ளை, என்னுடைய குழந்தை நாளை மறுமையில் வெற்றியுள்ள ஒரு மனிதனாக, முஸ்லிமாக இருக்க வேண்டும். அதற்காக நாங்கள் ஒவ்வொரு யோசிப்பதை, சிந்திப்பதை சொல்கிறேன். இந்த உலகத்துக்காக ஓடக்கூடிய இந்த முஸ்லிம்கள் சிறிது நேரம் மறுமைக்காக யோசித்தால் போதும், அவர்கள் முழுமையாக மறுமை வெற்றிக்காக முயற்சி செய்வார்கள். ஆனால் யோசிக்கிறது கூட நேரம் இல்லை அந்த முஸ்லிம்களுக்கு. நம்முடைய முஸ்லிம்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால், நாங்களும் நீங்களும் எப்படி இருக்கிறோம் என்று சொன்னால், இந்த உலகத்துக்காக ஓடி ஓடி மறுமையின் முழுமையாக மறந்து விட்டோம். திடீர் மௌத்துன்னு சொல்லுங்க, பயந்துடுவாங்க. உள்ளத்தில் அப்படியே பயம். ஆனா ஒரு முஸ்லிம் எப்படி இருப்பாங்க? அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம். ஒருபோதும் அவனுக்கு பயம் கிடையாது. அல்லாஹ் காஃபிர்களுடைய பண்புதான் சொல்றான். அவர்கள் மௌத்தை வெறுப்பார்கள், முஸ்லிம்கள் மௌத்தை வெறுக்க மாட்டார்கள். நம்ம யார் மௌத்தை வெறுக்கிறோம் தெரியுமா? இந்த உலகத்தில் இன்னும் சம்பாதிக்கணுமே, இந்த உலகத்தில் இன்னும் நல்ல பேர் கிடைக்கணுமே, இந்த உலகத்தில் இன்னும் நிறைய சாதிக்கிறது நிறைய இருக்குது, இந்த உலகத்தில் வெற்றியாக இருக்கக்கூடிய ஒரு வெற்றியுள்ள மனிதனாக நான் இன்னும் மேன்மேலும் வெளியே வரணுமே, இதெல்லாம் விட்டு திடீர்னு மௌத்துன்னு சொல்றீங்க, எப்படி ஏற்றுக்கணும்? இந்த மறுமைக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் வெற்றிக்காக முயற்சி செய்வதில்லை. மகத்தான வெற்றி எது தெரியுமா? உண்மையான வெற்றி எது தெரியுமா? சூரத்துல் ஆல் இம்ரான் 3வது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகிறான், குல்லு நஃப்ஸின் தாஇகத்துல் மௌத். மௌத்தை கண்டு ஓடக்கூடியவர்களே முஸ்லிம்களே கேளுங்கள், அல்லாஹ் சொல்லுகின்றான், குல்லு நஃப்ஸின் தாஇகத்துல் மௌத். ஒவ்வொரு ஆத்மாவுக்கும், ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் அல்லாஹ் மௌத்தை எழுதி வச்சிருக்கிறார். அந்த மௌத்தை அவர்கள் சுவைக்காமல் மரணிக்க மாட்டார்கள், அந்த மௌத்தை சுவைக்காமல் அவர்கள் இருக்க மாட்டார்கள். குல்லு நஃப்ஸின், ஒவ்வொரு ஆத்மாவுக்கு மௌத்தை சுவைத்தே தீர்வார்கள். அல்லாஹ் அதற்கு பிறகு சொல்லுகின்றான், இந்த நரகத்திலிருந்து வெளியேறப்பட்டு குல்லு நஃப்ஸின் தாஇகத்துல் மௌத் ஃபமன் ஜுஹ்ஸிஹ அனின் நார். எவர்கள் நரகத்திலிருந்து வெளியேறப்பட்டு ஃபமன் ஜுஹ்ஸிஹ அனின் நார் வ உத்கிலல் ஜன்னah, அந்த சொர்க்கத்தில் நுழைகிறார்கள். ஃபகத் ஃபாஸ், ஃபமன் ஜுஹ்ஸிஹ, அவர்தான் வெற்றி பெற்றார். அதுதான் மகத்தான வெற்றி. இந்த உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் செய்தி சொல்லுகின்றான், இந்த உலகத்துக்காக வாழாதீங்க, 60 வருடம் 70 வருடம் 50 வருடம் அவ்வளவுதான் வாழ்க்கை. ஆனால் வறுமை வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை, எப்போதும் நிலையான வாழ்க்கை, எப்போதும் மௌத் இல்லாமல் ஒரு வாழ்க்கை. அந்த ஒரு மறுமைக்காக இந்த உலகத்தில் நீங்கள் அந்த மறுமையுடைய வெற்றிக்காக முயற்சி செய்யுங்கள், நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள். அந்த நரகத்திலிருந்து வெளியேறப்பட்டு அந்த சொர்க்கத்தில் நுழைகிறார் என்று சொன்னார். அவன்தான்
வெற்றி பெற்று விட்டார். அதற்காக நாங்கள் என்ன செய்யணும்? அந்த நரகத்திலிருந்து வெளியேற வேண்டும், அந்த சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் செய்யக்கூடிய காரியம் என்ன? அல்லாஹ் இன்னொரு இடத்தில் கூறுகின்றான். சூரத்துல் அஹ்ஸாப் 34 அத்தியாயம் கடைசி அந்த ருக்கூஇல் வரக்கூடிய சில வசனங்கள் அல்லாஹ் சொல்கிறான். மை யுத்திஇர் ரசூல், எவர் தூதருடைய பேச்சை கேட்டு பின்பற்றி அவரை கட்டுப்படுகிறார்களோ, மை யுத்திஇர் ரசூல ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா, அவர் மகத்தான வெற்றி. அல்லாஹ் ஃபாஸ் வெற்றி மட்டும் சொல்லுங்க, ஃபௌஸன் அதீமா மிகப்பெரிய வெற்றி அந்த மனிதனுக்கு கிடைக்கும். எப்பொழுது தெரியுமா? அந்த மனிதன், அந்த முஸ்லிம் இறை தூதரை உண்மையாக பின்பற்றுவது. உண்மையாக நம்ம பின்பற்றுமா? உண்மையான கேள்வி. நம்ம அல்லாஹ்வுடைய தூதர் உண்மையாக பின்பற்றுமா? கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பற்றி நமக்கு அறிவில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய பெயர், முழு பெயர் நமக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்ப பெயர், சஹாபாக்கள் பெயர் பற்றி நமக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை பற்றி, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான சம்பவங்கள் நமக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை கடைபிடிப்பது கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை நாம் பின்பற்றுவது கிடையாது. முகத்தில் தாடி இல்லாம ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை பறக்க விட்டுட்டு, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை இறைக்க விட்டுட்டு, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை விமர்சிக்கின்றோம் தினந்தோறும். நம்ம கோபம் நிபந்தனை கோபப்படுறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய உருவப்படம் வரைஞ்சா நம்ம எல்லாம் கோபப்படுறோம், போராட்டம் போடுறோம். ஏன்? ரசூலுல்லாஹ்வை விமர்சிக்கின்றான், ரசூலுல்லாஹ்வை கேலி கிண்டல் செய்கின்றான், ரசூலுல்லாஹ்வை தவறுதலாக தப்பாக சொல்லுகின்றான், ரசூலுல்லாஹ்வுடைய பெயர் எடுத்து அவன் தவறுதலாக சொல்லுகின்றான். ஆனால் என்னைக்கு அவன் யோசிச்சு பார்த்திருப்போமா? அதே ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை வைத்து தினந்தோறும் நான் நம்மளுடைய வாழ்க்கையை ரசூலுல்லாஹ்வை கேலி பண்ணுகின்றோம், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை கிண்டல் செய்கின்றோம், ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறையின் மூலமாக விமர்சிக்கின்றோம். ரசூல் சொல்லுகிறார், வட்டி வாங்காதீங்க, நாங்கள் வட்டி வாங்குவோம், ரசூலுல்லாஹ்வை விமர்சிக்கின்றோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தாடி வைங்க, நம்ம தாடி அப்படி வைக்காம சுத்திக்கின்றோம். நமக்கு ஒரு தைரியம். என்ன தைரியம்? யாரு கேட்க போறோம்? யாரு என்ன சொல்ல போறோம்? ஆனா அல்லாஹ் நாளை வறுமையை கேட்பார். நாளை வறுமை அல்லாஹ்வுடைய தூதர் நம்முடைய முகத்தை எப்படி காண்பிப்போம்? அல்லாஹ் கேட்பானே, விசாரிப்பானே. அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி நம்மிடத்தில் விசாரிக்கும் பொழுது நாங்கள் என்ன பதில் சொல்லுவோம்? மையத்துடைய ரசூல் அல்லாஹ் வசனத்தை இறக்கினானே, இந்த தூதரை பின்பற்றினால் உங்களுக்கு மகத்தான வெற்றி கிடைக்கும் என்று. அந்த வெற்றிக்காக நாங்கள் எவ்வளவு உழைத்தோம், எவ்வளவு முயற்சி செய்தோம், என்ன ஏற்பாடு செய்தோம்? ஒரு ட்ரிப்புக்கு போகணும், ஒரு எக்ஸாமுக்கு போகணும், ஒரு ஸ்கூலுக்கு போகணும், ஒரு காலேஜுக்கு போகணும், ஒரு வியாபாரத்தில் இருக்கணும், ஒரு வீட்டில் இருக்கணும், ஒரு மேரேஜுக்கு, ஒரு கல்யாணத்துக்கு, இதுக்கெல்லாம் நாங்கள் பிளானிங் போட்டு இதுக்கெல்லாம் முயற்சி செய்கின்றோம். என்னைக்காவது அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்களை பின்பற்ற வேண்டும், அதற்காக நாங்கள் உழைத்தது கிடையாது, அதற்காக நாங்கள் முயற்சி எடுத்தது கிடையாது, அந்த வெற்றிக்காக நாங்கள் ஒருபோதும் ஆசைப்பட்டதே கிடையாது. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் எவ்வளவு அழகாக சொல்லுகின்றார். சூரத்துல் நிஸா 4வது அத்தியாயத்தில், ومن عمل صالحا, والذين آمنوا, எவர்கள் ஈமான் கொண்டு, والذين آمنوا وعملوا الصالحات, நல்ல காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுகிறார்கள், அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நல்ல அமல்களை செய்து கொண்டிருந்தால், ரசூலுல்லாஹ்வை பின்பற்றிருந்தால், அவர்களுக்கு அழகான வாழ்க்கையை, தூய்மையான வாழ்க்கையை நாங்கள் ஏற்படுத்துவோம் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே உண்மையை பேசுகின்றானே. இதை பற்றி நாங்கள் எப்பயாவது படித்து பார்த்திருப்போமா? இதை பற்றி எப்பயாவது இந்த வசனத்தை எடுத்து நம்ம யோசித்து பார்த்திருப்போமா? இதற்காக நாங்கள் முயற்சி எடுத்திருப்போமா? அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விக்கு நாங்கள் என்ன பதில் சொல்ல போகின்றோம்? சிறிது நேரம் யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, பெரியோர்களே. இந்த உலகத்துக்காக ஓடுவது போதும், இந்த உலகத்துடைய வெற்றிக்காக அடைந்தது போதும், இந்த உலகத்துக்காக நாங்கள் ஆசையோடு அவ்வளவு ஆர்வத்தோடு செய்யக்கூடிய இந்த காரியங்கள் எல்லாம் சிறிது நேரம் நிப்பாட்டிச்சு, சிறிது குறைத்து விட்டு அல்லாஹ்வுடைய அந்த வறுமைக்காக, அந்த சுரகத்துக்காக, அந்த வெற்றிக்காக ஓடுவோம். நன்மையை முந்திக் கொள்ளக்கூடியவர்கள் முந்திக் கொள்ளுங்கள்.
அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? நன்மையில் முந்திக் கொள்ளக்கூடியவர்கள் அதிகமாக நன்மை சம்பாதிங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வாய்ப்பை கொடுப்பான். ஆனால் நாம் தான் சாதாரணமாக அப்படி கடந்து செல்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நிறைய உபதேசங்கள் குர்ஆனின் மூலமாக, ஹதீஸின் மூலமாக நமக்கு எல்லாம் எடுத்து வைத்து சொல்லுவாங்க. ஆனால் நம்ம செய்யாமல் இருக்கோம். அப்ப அல்லாஹ் நாளை மறுமையில் கேட்பான், உனக்கு வாய்ப்பு கொடுத்தேன்னா இல்லையா? அந்த நேரத்தில் மனிதன் சொல்லுவான், யா அல்லாஹ், ஒரு முறை எனக்கு வாய்ப்பு கொடு, அந்த உலகத்தில் போய் நல்ல காரியங்கள் செஞ்சுட்டு வந்துடுவேன். அல்லாஹ் சொல்லுவான், கல்லா, ஒருபோதும் கிடையாது. கல்லா, ஒரு போதும் கிடையாது. இந்த உலகத்துல கேள்வி கேட்கக்கூடியது யாரும் இல்லை. நீ என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் இந்த மறுமையில் கேள்வி மட்டும் நாம் கேட்கப்படும், எதுவும் செய்ய முடியாது. இந்த உலகம் அப்படி கொஸ்டின் பேப்பர், என்ன வேணாலும் செய்யுங்க, என்ன வேணாலும் எழுது, என்ன வேணாலும் செய்யுங்க, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. மறுமை ரிசல்ட் உங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன செய்யணும்னு சொல்லப்படும். அங்கே எதுவும் செய்ய முடியாது. அங்கே யாரும் முதல்ல அல்லாஹ் நான் சஜ்தா செய்யறேன், வாய்ப்பு கிடைக்காது. அல்லாஹ் நான் இபாதத்து செய்யறேன், வாய்ப்பு இருக்காது. இந்த உலகத்தில் இபாதத்து செஞ்சாதான் உண்மை. இந்த உலகத்தில் அல்லாஹ்வை பின்பற்றினால்தான் உண்மை. இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றினால், கடைபிடித்தால்தான் உண்மை. நாளை மறுமையில் நமக்கு நன்மை தீமையாக கொடுக்கப்படுவதை தவிர வாய்ப்பு கொடுக்கப்படாது. அல்லாஹ் நம் அனைவருடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும். நம் அனைவரும் இந்த உலகத்துக்காக உழைகின்றோம், இந்த உலகத்துடைய வெற்றிக்காக உழைகின்றோம். ஆனால் சிறிது நேரம் தனிமையில் உட்கார்ந்து யோசித்து, அந்த வறுமை வாழ்க்கைக்காக நாங்கள் என்ன தயார் செய்கின்றோம், இந்த வறுமை வாழ்க்கைக்கு நாங்கள் அந்த வெற்றிக்காக நாங்கள் என்ன முயற்சி எடுத்து வைத்திருக்கிறோம், அதற்காக சிறிது நேரம் யோசித்து முயற்சி பண்ணுவோம். சோதரர்களே, பெரியவர்களே, மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும். இந்த முயற்சிக்காக அல்லாஹ் அந்த முயற்சியை நாங்கள் எடுத்து வைக்கும் பொழுது அல்லாஹ் கண்டிப்பாக இதற்காக உதவி செய்வார். الذين جاهدوا فينا لنهدينهم سبلنا. அல்லாஹ் எவ்வளவு அழகாக சொல்லுகின்றார். என்னுடைய பாதையில் முயற்சி எடுப்பவர்களுடைய அந்த முயற்சிக்கு நாங்கள் நேர்வதை காட்டுவோம். எவர்கள் முயற்சி எடுக்கிறார்கள் அந்த முயற்சியை நாங்கள் லேசாக்குவோம். நாம் முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக எல்லாம் உதவி செய்ய தயாராக இருக்கின்றார். நாம் அல்லாஹ் ஒரு பக்கம் படி ஒரு அடி முன்னாடி எடுத்தோம். அல்லாஹ் நம்மை நம்பக்கம் வருவான். நாங்கள் அல்லாஹ்விடம் நடந்தோம் தான் போதும், அல்லாஹ் நம்மிடத்தில் ஓடி வருகிறார் என்று செய்வார்கள். சொல்லுகிறார்கள். நாங்கள் அல்லாஹ்வை மறந்துவிட்டதன் காரணமாக ரசூலுல்லாஹி சுன்னாவை பின்பற்றாமல் ரசூலுல்லாஹுடைய வழிமுறையை அப்படியே விட்டுவிட்டதன் காரணமாக தான், நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தம் தூய்மைப்படுத்தாமல் இருப்பதன் காரணமாக தான், நாங்கள் உள்ளத்தால முக்மீனாக இல்லாததன் காரணமாக தான், வெறும் வாய்ப்பேச்சு முஸ்லிமாக இருப்பதன் காரணமாக தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் வெற்றி எங்கேயும் இல்லை. நமக்கு வெற்றி வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்ற வேண்டும், அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு வெற்றியை கொடுப்பான். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. ரஹ்மான் அனைவருக்கும் அந்த மகத்தான வெற்றியை கொடுத்து நான் ஒருமையை சொர்க்கத்தை கொடுப்பான். ஆமென்.